ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தான் இருக்கத்திலே ரொம்பவும் வலுவான அணி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியை விட இந்திய அணி ரொம்பவே வலுவானியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா இந்தியா குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜோஸ் பட்லர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்துக்கு வர போகிறாங்க. இதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஷஸ் டெஸ்ட் சீரிஸ் விளையாட வர போகிறாங்க இங்கிலாந்துக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்தித்தார் நம்ம ஜோஸ் பட்லர். அவர் என்ன சொன்னார், பத்திரிக்கையாளர் நிறைய கேள்வி கேட்டாங்க. முக்கியமாக இந்திய அணி குறித்து சில பல கேள்விகள் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி ரொம்பவே வலுவான அணியாக இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களோட அடுத்த தலைமுறை நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா, விராட் கோலி T20 ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அது எங்களை போன்ற அணிக்கு நல்லது தான். ஏன்னா அவங்க இருந்தால் மேட்ச் எப்படி வேணால் மாற்றுவாங்க. அது நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்திய அணி ரொம்ப வலுவாக தான் இருக்குது. கண்டிப்பாக அடுத்து நாங்கள் இந்திய அணி கூடவான போட்டி மோத வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பேசியிருக்காரு. இவர் சொல்கிறது எப்படி தான் இருக்குது, நாங்கள் சும்மா இருந்தால் கூட நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்கடா. ஏன்னா இந்தியா தான் ஏதோ இப்படி எல்லாம் நல்லா டீம் நல்லா ஆடுறாங்க இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு மேட்ச் 230 அடிக்கணும் சேஸ் பண்ணோம், அது அடிக்க முடியல. 240 அடிக்கணும், அது அடிக்க முடியல. இது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஈஸி ஸ்கோரே சேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்திய அணி அவ்வளோ மோசமான ஒரு டீமாக இப்போதைக்கு இருக்காங்க. நீங்கள் என்னமோ இந்திய அணி நல்ல அணியாக இருக்குது, இந்த அணி இந்த அளவுக்கு இருக்குது, இந்திய அணி இந்த மாதிரி ஒரு டீம்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்பவே வேடிக்கை தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இன்னும் நிறைய வளரணுங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓகே, அவங்க இல்லாத எப்படி இருக்கும் டீம், அது கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டியதாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இன்னும் பிளேயர் நிறைய வளர்க்குறோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஓடிஐயில் யார், T20 யார் வேணால் ஆடலாங்க. ஏன்னா அது 20 ஓவர் மேட்ச். பட் ஓடிஐயில் ஒரு ஓப்பனிங்கும் ஒரு ஒன் டவுனும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த டீம் நல்லதாக இருக்கும். அதனால் ரோஹித் சர்மா இன்னும் அடுத்து ஒரு உலகக்கோப்பை விளையாடுவாங்களா, அதே சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு நல்ல ஓப்பனரோ ஒரு நல்ல ஒரு ஒன் டவுன் ஆகிற அந்த ஸ்பாட்டுக்கான பிளேயர் கண்டிப்பாக இந்திய அணி தயார் பண்ணால் மட்டும்தான் இந்திய அணி ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். பட் ஜோஸ் பட்லர் இந்த மாதிரி பேசியிருக்காரு. பரவாயில்ல, இந்திய அணி ஓரளவுக்கு நல்ல அணியாக தான் இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறாங்களா சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி அடுத்து இன்னும் எத்தனை உலகக்கோப்பை வெல்லும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா அடுத்து ஒரு உலகக்கோப்பை கூட இந்திய அணி வெல்லாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.